ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்க மலையாள படம். படத்தோட நேம் பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். இது ஒரு டார்க் காமெடி மூவி. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் முன்னாடியே பார்க்கணும்னு நினச்சேன், பட் என்னால் பார்க்க முடியல. இப்போ தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருக்கும் போல் பரதநாட்டியம் அப்படிங்கிற நேமில். அதையும் நான் பார்த்ததில்ல. டைரெக்டாக செகண்ட் பார்ட்டாக இந்த படத்தை பார்த்துருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சைஜு குரூப் அவரோட ஃபேமிலி புதுசாக ஒரு வீடு வாங்குறாங்க. காரணம், அவங்க அப்பா அவரோட ரெண்டாவது ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலிக்காக. வீடு வாங்கினது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியோடு அங்கே போய் இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அமைச்சு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலி, ரெண்டாவது ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லி டோட்டலாக சைஜு குரூப் அவங்களோட ஃபேமிலி புதுசாக வாங்கின வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தேவையான விஷயங்கள் எல்லாம் சைஜு குரூப் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த ஃபேமிலி கொஞ்சமும் எதிர்பார்க்காம ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையோட எண்டில் ஒரு மர்டரும் நடக்குது. ஸோ இந்த டோட்டல் ஃபேமிலியும் அந்த மர்டரை எப்படியாவது மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட காமெடிங்கிற விஷயங்கள் தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல காமெடிங்கிறது படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே அழகாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த காமெடி விஷயங்கள் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ஏற்ற மாரி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. சைஜு குரூப், சுராஜ் வஞ்சமுடுன்னு படத்தில் நடித்த எல்லா நடிகைகளும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இவங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ராமரை பற்றி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. ராமருக்கு பிரசாதம் மிச்சர் அப்படிங்கிற மாரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும். அது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கூலி ரெஃபரன்ஸ், திருஷ்யம் ரெஃபரன்ஸ்னு படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே சில படங்களை ஸ்பூஃப் பண்ணுற மாரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனதுனால சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்துச்சு. இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. படத்தோட லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டீம் இந்த படத்தை டார்க் காமெடி மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் காமெடி அப்படிங்கிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. யூஸ்வலாக காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது. எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க வச்சுருந்த காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக போகக்கூடிய ஒரு டார்க் காமெடி மூவி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.